நம்முடைய தேசபக்தியையும் வளர்த்து தெய்வ பக்தியும் வளர்த்து பெருமையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை தக்க வைத்துக் கொள்வதும் வளர்த்து கொள்வதும் இந்த தலைமுறையினுடைய பொறுப்பும் கடமையும் வாய்ப்பு. புதியதாக நீங்கள் ஆன்மீகத்தை ஏற்படுத்துவது கஷ்டம். 1000 வருஷங்கள் தவம் செய்து பல்வேறு உபவாசங்களிலிருந்து ஜபங்கள் செய்து மௌனமாக இருந்து பாத யாத்திரை செய்து தியாகம் செய்து இப்படி இந்த ஆன்மீகத்தை வளர்த்து சாநித்தியத்தை ஏற்படுத்தி கோயில்களிலே முறையாக பூஜைகளை நடத்தி அனுஷ்டானத்துடன் பூஜைகளை நடத்தி உற்சவங்களை நடத்தி ஒரு பொழுதெல்லாம் இருந்து சஷ்டி உபவாசம் ஏகாதசி உபவாசம் இப்படியெல்லாம் குழந்தைகள் காசிக்கு போயிட்டு வந்து குழந்தை பிறந்தா விஸ்வநாதன் பேர் வைக்கிறது, பிரார்த்தனை செய்து இப்படி இந்த பரம்பரையே பிரார்த்தனையை அடிப்படையாக கொண்ட பரம்பரை நம்முடைய இந்து சமய பரம்பரை. பிரார்த்தனையும் தவமும் தியாகமும் சேவையும் சேர்ந்த ஒரு பரம்பரை. அந்த உணர்வுகள் தொய்வடையாமல் அந்த பக்தி குறையாமல் மேன்மேலும் நல்ல அறநெறிகள், அது லௌகீகமாக இருந்தாலும் தார்மீக சிந்தனை, அந்யோன்யம், குடும்பத்திலே ஒற்றுமை, இப்படி பல்வேறு உயர்ந்த நோக்கங்களுடன் லௌகீக வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருபவர்கள் இந்து சமயத்தை சார்ந்த பக்தர்கள். பல்வேறு காரணங்களாலே கவனம் சிதறாமல் வேறு பாதையிலே செல்லாமல் இந்த ஆன்மீகம் அடித்தளம் நல்ல முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அமைப்புகளையும் அளித்திருக்கிறார்கள், வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். நடத்த வேண்டியதுதான் முக்கியமான விஷயம். இப்படி ஆன்மீகத்திலே அனைவரும் முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மஹா